பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் புகார் அளித்த 12 நாட்களுக்கு பிறகு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை என்று சபாநாயகர் அப்பாவு தீர்ப்பளித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி நேற்று உரையாற்றினார். அப்போது பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் கொடுத்து 12 நாட்களுக்கு பிறகுதான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாகவும் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளிக்கவே 2 ஆண்டுகள் ஆனதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பான செய்தியை திரும்ப சொல்லி உண்மையாக்க முயற்சிக்க கூடாது என்று குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருவதாக கூறினார். அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவரும் சபாநாயகரிடம் ஆதாரத்தை தர வேண்டும் என்று முதலமைச்சர் சவால் விடுத்தார். அதன்படி பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஆதாரங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சபாநாயகரிடம் சமர்ப்பித்தனர். அவற்றை ஆய்வு செய்த சபாநாயகர் அப்பாவு எதிர்க்கட்சித் தலைவர் தரப்பில் கொடுத்த முதல் தகவல் அறிக்கை நகலில் 12ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தில் 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது தெரியவந்திருப்பதாக கூறினார். எனவே பொள்ளாச்சி விவகாரத்தில் தாமதமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் கூறியதே உண்மை என்று சபாநாயகர் தீர்ப்பளித்தார். இதனை கண்டித்து பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு இரண்டையும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை இவ்வளவுதான்.